ஒவ்வொரு ட்ரேடருமே முக்கியமான ட்ரேட் பண்ணும்போது பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ண தெரியாமல் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியாமல் தான் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை பார்க்கணுன்ற மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நான் ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக போடுறேன். அதை பற்றின ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினெட்லாக நீங்கள் ஒரு ட்ரேடராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து ரொம்ப சேஃப்டியாக பண்ணணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மந்த்ரா மாதிரி நான் சொல்லித்தரேன். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. லூஸ் டைம் நாட் மணி. என்ன சார் நீங்கள் புதுசாக தலையில் சொல்லி தரீங்க, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, டைம் போயிடுச்சுன்னா கிடைக்காது, டைம் லாஸ் பண்ணுறாதீங்கன்னு தானே சொல்லுவாங்க. நீங்கள் என்ன டைமை லாஸ் பண்ணுங்க, காசை லாஸ் பண்ணாதீங்கன்றீங்க. இது ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் ஆகுன்றதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பாருங்கள். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு செகண்ட் நீங்களே உங்களோட, இப்போ நீங்கள் ஆல்ரெடி புது ட்ரேடர் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ட்ரேடர் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு பேக்கில் வந்து பாருங்களேன். ஒரு 6 months பேக்கோ இல்லை ஒரு 1 year பேக்கோ உங்களோட மேஜர் லாஸ் எப்போ ஆச்சோ அந்த லாஸில் இதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னதுன்னா, ஒரு 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அதுலேருந்து இப்போ நீங்கள் ஒரு 6 months முன்னாடி 1 lakh லாஸ் பண்ணிருக்கீங்கன்னா, அந்த ஒரு 1 lakh முன்னாடி இப்போ வரைக்கும் அந்த 1 lakh நான் திருப்பி எடுக்க முடியல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? இப்போது 6 மாதம் போயிடுச்சு. இப்போ 6 மாதம் கழிச்சு உங்ககிட்ட அந்த காசு இருந்துச்சுன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு 6 மாதம் முக்கியமா இல்லை அந்த காசு முக்கியமானு கேட்டால் நிறைய பேருக்கு அந்த காசு தான் முக்கியம். ஏன்னா 6 மாதம் கூட டைம் இருக்கும், இன்னொரு 6 மாதமும் டைம் வரதான் போகுது. ஆனால் எல்லாருக்கிட்டையும் விட்ட காசு திருப்பி வருமானா கிடையாது. ஸோ இட் இஸ் பெட்டர் டு லூஸ் டைம் ரேதர் தேன் மணி. இந்த மார்க்கெட்டில் வேற ஃபிலாசபிக்கலாக பார்க்கும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டைம் தான் ப்ரெஷியஸு, டைமை விட முடியாது. நான் அதுக்கு ஃபிலாசபியோ இல்லை வேற எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோ சொல்லலை. ட்ரேடிங் பர்டிகுலராக ட்ரேடருக்கு, ஒரு லாஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன். லாஸ் பண்ணீங்கன்னா டைமை லாஸ் பண்ணுங்க, பட் கேஷை லாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் பேசுறது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் கிட்டயோ இல்லை ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வித் பேக்கப் ஆஃப் ஃபண்ட்ஸு கிட்ட பேசுகிறேன். நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ட்ரேடிங் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா காசு வேணும்னு நினைக்கிறவங்க, அவங்க கடைசியில் லாஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ட்ரேடிங்கில் திருப்பி காசு போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லைன்றவங்க, அவங்களுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸ், இதை ஒரு மந்த்ரா மாதிரியே எடுத்துக்கோங்க. லூஸ் டைம் நாட் மணி. இது எப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கேட்டகரியாக பிரிக்க போகிறோம். ஒரு நியூ ட்ரேடர் வரும்போது அவங்ககிட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்கும், இல்லை ஒரு புது ட்ரேடர் வராரு அவர்கிட்ட ஃபண்ட் இருந்துச்சுன்னா எப்படி இதை ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரேடிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஒன்று வந்து ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம், இல்லை மூணாவது விஷயம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணலாம். இப்போ ஒன்று வந்து ஒரு டைப்பாக வருவோம். நம்ம ஏதாச்சு ஒரு சைடில் ஸ்டாக்ஸ் இருக்குது, second வந்து you have F&O, third we have investing. ஸோ 3 டைப். நீங்கள் இந்த ட்ரேடிங்னு உள்ளே வரும்போது இந்த 3த்துல ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண போறீங்க. ஒன்று ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுவீங்க, இல்லை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன், இல்லைனா ஸ்டாக்ஸ்லேயே என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் டைப். இப்போ இது வந்து என்னென்ன செக்மெண்ட்ன்றது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடிங் பண்ணலான்றது பார்த்தீங்கன்னா, Number 1 intraday, Number 2 swing trade. ரைட். இப்போ 2 விஷயம் பண்ணலாம். நம்ம ஒன்று வந்து இன்ட்ராடே பண்ணலாம், இல்லை ரெண்டாவது விஷயம் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்குமே காமன் தான், இது இன்வெஸ்டிங் பண்ணலாம். இப்போ இன்ட்ராடே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு புது ட்ரேடர்னு வச்சுக்கோங்க, யூஆர் வெரி பிராண்ட் நியூ ட்ரேடர், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரீங்க. பெருசாலாம் என்கிட்ட ஃபண்ட் இல்லை சார், ஒரு 10,000 ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு போட்டு பார்க்கலாம், நான் இந்த ட்ரேடிங்கை வந்து என்னன்றதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு பயங்கர பயமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ட்ராடேவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னா, இன்ட்ராடேல ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஸ்டாக்ஸில் தான் பண்ணணும். இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் ரூல். நீங்கள் இன்ட்ராடே பண்ண போகிறீங்களா, நியூ ட்ரேடரா, ஃபண்டு ரொம்ப லிமிட்டடாக இருக்கா, நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டாக்ஸில் என்ன பண்ண போகிறீங்க. இப்போ யூஆர் நியூ ட்ரேடர். செகண்ட் திங், லெட்ஸ் சே யூ ஹேவ் ஒன்லி ஒரு 20,000
capital. Third thing, you want to do only intraday. அப்போ நீங்க எதுல பண்ண போறீங்கன்னா you are going to do it in stocks. அதுக்கான முக்கியமான ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா fourth thing is இது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 4 ஸ்டாக் மேல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஃபர்ஸ்ட் உங்களோட ரூல் நம்பர் 1 என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்களே நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசு, எனக்கு மார்க்கெட் பத்தி எதுவும் தெரியாது. ரெண்டாவது விஷயம், என்கிட்ட 20,000 தான் கேபிட்டல் இருக்கு. ஐ எம் நாட் ரெடி டு லூஸ் இட். நான் ஆனால் ப்ளே பண்ணி பார்க்கணும்னு வரேன். இந்த மார்க்கெட்டுக்குள்ள இந்த மார்க்கெட் எப்படி இருக்கு, இந்த மார்க்கெட் நல்லா இருக்குமா, ட்ரேட் பண்ணா ப்ராஃபிட்டபிளா இருக்குமா, இதெல்லாம் நான் பார்க்கணுன்றதுக்காக ஒரு 20,000 கேபிட்டலோட உள்ள வரேன். மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடே. எனக்கு இன்ட்ராடே தான் பண்ணணும். அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்றது எனக்கு பயமா இருக்கு. அதனால டெய்லி நான் பண்ணலான்ற மாதிரி உள்ள வரேன். இன்ட்ராடேவும் பண்ணணுன்றது ஆசைங்க. அப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன வேணும்னா, நான் சொல்ற ரூல் ஃபர்ஸ்ட் திங், நெவர் ட்ரேட் மோர் தென் 4 ஸ்டாக்ஸ். சரி, இது எல்லாமே சொல்றீங்க சார், இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றேன். ஆனா இது நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்ட்ராடேன்னு வரும்போது நீங்க எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்னா, ஃபிஃப்த் ஒன் இஸ் யூ கோனா யூஸ் 5 or 15 minutes. நீங்க டைம் ஃப்ரேம் எது யூஸ் பண்ண போறீங்க? 5 minutes இல்ல 15 minutes யூஸ் பண்ண போறீங்க. இப்போ இதுல என்ன ஒரு கேட்ச்னா, நீங்க ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்றதுனால உங்களால பை மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் திங் அனலைஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சரி இதுதான் ஸ்டாக் தான் பண்ண போறீங்க முடிவு பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு தனியா நான் ஒன்று எழுதுறேன். இப்போ லெட்ஸ் சே யூ ஆர் a intraday trader. ஃபர்ஸ்ட் இப்போ லாஸ் இல்லாமல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன ரூலு, ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்க. செகண்ட் திங் வந்து இன்ட்ராடே பண்ண போறீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து கம்பல்சரி அப் ட்ரெண்டா இருக்க 4 ஸ்டாக் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு, செகண்ட் அப் ட்ரெண்டு, மேக்ஸ் வந்து 4 ஸ்டாக்ஸ், ஃபோர்த் வந்து 5 to 15 minutes. ஓகே, இதுதான் உங்களோட ரூல். நீங்க இன்ட்ராடே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா புது ட்ரேடருக்கு திஸ் இஸ் ஃபார் நியூ ட்ரேடர் வித் 20K கேபிட்டல் பண்ணுனா இதை மட்டும் பண்ணா போதும். இதை எப்படி பண்ணணுன்றது இப்போ நான் சொல்லிடுறேன். என்னன்னா 5 to 15 minutes கேண்டல்ல என்னன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல ட்ரெண்ட் செக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா இருக்கணும். லாங் டேர்ம்ல அப் ட்ரெண்ட் கூடிய இருக்கக்கூடிய ஸ்டாக். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஒரு டெய்லி சார்ட் எடுத்து அனலைஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 10% 15% அந்த ஸ்டாக் ஏற போகுது அப்படின்ற ஸ்டாக்கை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ்ல எந்தெந்த ஸ்டாக்னு பார்த்து ஒரு 4 ஸ்டாக்கை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்ட பிறகு 5 to 15 மினிட்ஸ்க்கு வந்துருங்க. 15 மினிட்ஸ் சார்ட்ல வந்து எப்பெல்லாம் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதோ, டவுன் கிடையாதுங்க, அப் ட்ரெண்ட் வந்து 2 சைடுமே போகும் இன்ட்ராடேல. ஆனா ட்ரெண்ட் எப்போ அப் ட்ரெண்ட் போக போகுதுன்றது ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப் ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ட்ரெண்ட் முதல்ல அனலைஸ் பண்றது கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 to 15 மினிட்ஸ்ல அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிட்ட பிறகு கோ ஃபார் அ பை. இப்போ பை பண்றீங்கன்னா இன்னொன்னு, நீங்க மேக்சிமம் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் இன்ட்ராடேலனா, 5% ப்ராஃபிட் ஆகணும்லாம் எதிர்பார்க்க முடியாது. இன்ட்ராடேல மார்க்கெட் வந்து ஒரு 0.5 to 1% வந்து தான் வாலட்டிலிட்டி கொடுக்கும். நார்மல் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 4.5ல இருந்து 1% வரைக்கும் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வில் பி தேர். அப்போ உங்களோட டார்கெட் என்ன இருக்கணும்னா 0.4 to 0.75 வரைக்கும் மேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை வந்து நீங்க பிரிக்கணும்னாலும் டார்கெட் 1 டார்கெட் 2னும் பிரிக்கலாம். அப்போ ஒரு 0.4லேருந்து இப்போ ஒரு 100 ரூபாய் பொருள்னா, ஒரு 1000 ரூபாய் பொருள்னா 4 ரூபாயில இருந்து 7 ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம், அப் அண்ட் டவுன் ஆகலான்றது உங்களோட கணிப்பா இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கேரக்டர் அனாலிசிஸை முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டாக் வந்து டெய்லி எவ்வளவுதான் மூவ் ஆகுதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த ஸ்டாக்ல உங்ககிட்ட இருக்க ஃபண்ட் இப்போ ரிலாக்ஸா இட்ஸ் 20K வச்சிருக்கீங்கல்ல, அதுல 5Kல வந்து அந்த ஸ்டாக் நம்பர் 1 ஓகேங்களா, அதுல பை பண்றீங்க இன்ட்ராடே போட்டு. பை பண்ணிட்ட பிறகு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு 4 பாயிண்டோ 5 பாயிண்டோ 6 பாயிண்டோ வந்துடுச்சுன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை புக் பண்றேன். ஓகே, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பை பண்ணேன், எனக்கான கரெக்டான என்ட்ரி வந்துச்சு. இதுக்கு நிறைய டெக்னிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும். நீங்க டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்கு. டபுள் பாட்டமாக இருக்கலாம், ஃபெப்பாக இருக்கலாம், ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம், சேனலாக இருக்கலாம், இல்லை பேட்டர்ன் ஷேட்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதில் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிட்டு ட்ரேட் எடுத்துட்டீங்க. அந்த ட்ரேடு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அன்னைக்கான டேக்கான ப்ராஃபிட் நீங்கள் வந்து 5%லாம் எதிர்பார்க்க முடியாது. அன்னைக்கு எவ்வளோ ஸ்விங் ஆகுமோ அதை மட்டும் எதிர்பார்க்குறீங்க. அதை எடுத்தாச்சு, அது உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா புக் த ப்ராஃபிட், கம் அவுட் ஆஃப் த மார்க்கெட், யூ மேட் இன்ட்ராடே ப்ராஃபிட்ஸ், முடிஞ்சிச்சு. இல்லை ஒருவேளை சார் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓகே, லாஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா
இமீடியட்லி இந்த 5K worth ஆஃப் ஸ்டாக்ஸை என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே என்ன செக் பண்ணிட்டீங்கன்னா லாங் டேர்மில் அப் ட்ரெண்டுன்றது செக் பண்ணிட்டீங்க. எப்படியும் மார்க்கெட் மேலே தான் வரப்போகுது. ஃபார் an instance let's say 1000 rupeesல வாங்குறீங்கன்னு வச்சுப்போங்க. 1000 rupees is your buy area. 1000னா உங்களோட பை ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு 5 பாயிண்ட் வந்ததுன்னா 10 பாயிண்ட் வந்ததுனால க்ளோஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு வேளை மார்க்கெட் வென்ட் ஃபார் டவுன் சைட் கீழே வந்துடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5000 வந்து MIS டு நார்மலுக்கு மாற்றிடுங்க. என்ன பண்ண போகிறோம், அப்படியே இன்ட்ராடே பண்ணிட்டு இருந்ததை அப்படியே கன்வெர்ட் பண்ணி MIS-ஆக மாற்றிட்டோம். இப்போ மாற்றுறதுனால என்னன்னா, எப்படிப்பட்ட ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸில் டவுன் ட்ரெண்டாக மாறுதுனால் டெய்லியில் நமக்கு இன்னும் ஓவரால் என்ன ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு தான். கரெக்ஷன் என்னன்னா வந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா 3 days 4 days மேக்ஸிமம் ஒரு 1 week. இப்போ இந்த 1 week என்ன ஆயிடுச்சு, நான் 1000 rupeesல வாங்கினேன், லெட்ஸ் சே இட் வென்ட் அப் டு 950. ஒன்றும் பயப்படாதீங்க, ஸ்டாக்காக வாங்கி அப்படியே கேரி ஃபார் இது நார்மல் ஸ்டாக்கில் சிஎன்சியில் என்ன பண்ணுறங்க, நார்மலில் சிஎன்சியாக மாற்றிடுங்க, கேரி ஃபார்வர்டு ஸ்டாக்ஸாக மாற்றிட்டு வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த வெயிட் பண்ணுற ஒரு விஷயம் தான் நமக்கு முக்கியமான விஷயம். ஏன்னா இது திருப்பி இப்போ 950லேருந்து திருப்பி 1005 இல்லை 1010 வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த கேப்பில் எனக்கு எது லாஸ்னா, ஐ லாஸ்ட் டைம் நாட் கேஷ். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் இதுக்கு தான் முதல்ல உள்ளே வந்தவொடனே சொன்னேன். யோசிச்சு பாருங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 50,000 லாஸ் பண்ணிட்டேன், அந்த 1 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு அந்த 6 மாதம் கழிச்சு என்கிட்ட அந்த 1 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நான் இன்னும் சீசன் ஆகிட்டேன், மார்க்கெட்டில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இந்த 6 மாத காலத்தில் நான் லாஸ் பண்ணிட்டேன் கேபிட்டலை, ஆனால் என்னோட நாலேஜ் வந்து இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ என்கிட்ட அந்த 1 லட்ச ரூபா இல்லை. இப்போ மட்டும் அந்த 1 லட்ச ரூபா இருந்ததுன்னா நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன் தெரியுமா? யோசிப்போமா மாட்டோமா? அப்போ யோசிச்சு பாருங்க, டைமை வேஸ்ட் பண்ணுங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ அந்த 1 லட்ச ரூபா உங்ககிட்ட இருந்திருந்ததுனால் இப்போ உங்களோட நாலேஜ் எத்தனை நாள் கேதர் பண்ண நாலேஜை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஆனால் காசை லாஸ் பண்ணிட்டு போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியில் என்ன இருக்கும், கீழே வந்துச்சா டெய்லி இன்ட்ராடே தான் பண்ணுறீங்க, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்றைக்கே க்ளோஸு, ப்ராஃபிட் வரலைன்னா அப்படியே மாற்றிட்டு ஸ்டாக்காக வாங்கி வச்சிடறோம், சிஎன்சியில் போட்டு டெலிவரி எடுத்துட்டு எப்போ திருப்பி மார்க்கெட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்டாக்கை 1000 rupeesல வாங்கினேன், 1005 1010 வந்துச்சுன்னா கொடுத்துடணும். என்னைக்கு திருப்பி ஒரு வாரமோ 10 நாளோ இல்லை 1 மாதம் கூட ஆகட்டுமே, தப்பு இல்லையே. அதுதான் சொன்னேன், 6 மாதத்துக்கு கூட 6 மாதம் கழிச்சு 1 லட்ச ரூபா போட்டது எனக்கு கீழே இறங்கி லாஸ் ஆகிடுறதுக்கு பதில் கீழே போயிட்டு திருப்பி 6 மாதம் கழிச்சு 1 லட்ச ரூபா உங்கள் கையில் வந்ததுன்னா காசு தானே. அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, சரிப்பா எப்படியோ லாஸ் பண்ணிட்டேன், ஆனால் லாஸ் பண்ணதெல்லாம் ரிகவர் பண்ணிட்டேன். ஆனால் ரிகவரே பண்ண முடியாமல் காசு மொத்தமாக போச்சுன்னா என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், லூஸ் டைம் நாட் மணி. இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ நான் சொல்ல வர்றது புரிஞ்சிச்சா? லாஸ் எதுக்கு வந்து டைம் லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, காசை வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டு. இதை புரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லூஸ் டைம் நாட் மணின்ட்டு. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்றதை நான் புரிஞ்சுப்பேன், ரைட்? ஸோ அப்போ சிஎன்சியில் கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா, மார்க்கெட் திருப்பி எப்போ நம்ம போட்ட ப்ரைஸுக்கு வருதோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா 20K-வை 4 ஸ்டாக்ஸாக பிரிக்கிறோம். இப்போ இந்த 4 ஸ்டாக்கு எதுக்கு பிரிக்க சொல்கிறேன்னா, யூ கோனா அனலைஸ் த கேரக்டர். ஒரு 4 ஸ்டாக்கு நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து இது இப்படி தான் மூவ் ஆகும், இது இவ்வளோ இறங்குச்சுன்னா இத்தனை % திருப்பி ஏறும், இது ஏறுறதுக்கு இத்தனை நாள் ஆகும். இது எப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அந்த கேரக்டரை டெய்லி ஒரு விஷயத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழகிட்ட பிறகு அது என்ன, அது எப்படி, எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் அனாலிசிஸை ஃபுல்லாக உள்வாங்கிட்ட பிறகு என்ன ஆகும்னா, இது இறங்குச்சா ஒரு நாள் இல்லைப்பா, இன்னைக்கு அப்படியே என்ன பண்ணுறேன், அப்படியே சிஎன்சி மாற்றுறேன், இன்னும் 12 நாளில் எப்படி ரிகவர் ஆகிடுவான், ஏன்னா இது ரெகுலராக வர்றது தானே. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் புது ட்ரேடர், நீங்கள் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டு இன்ட்ராடே பண்ணணுன்னே எல்லாருக்குமே ஆப்ஷன் ஃபியூச்சர் தான் ஒரு மைண்டில் வரக்கூடிய விஷயம். காசு கம்மியாக இருந்ததுன்னா ஆப்ஷனில் பண்ணு, காசு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் பண்ணி இன்ட்ராடே பண்ணு. நோ, நியூ ட்ரேடர் இன்ட்ராடே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்டாக்கு F&O பக்கமே போகாது. F&O யார் பண்ணணுன்றது நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன் நினைக்கும். பட் இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட், யூ ஆர் ரெடி டு லூஸ் டைம் நாட் மணி. அப்போ என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ன்றது எப்படின்றது புரியுதா? 20K இருக்குது, 4ஆக பிரிச்சுக்கிட்டோம், 4 ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஸ்டாக்கு பை பண்ணுறோம், ப்ராஃபிட் வந்துடுச்சுன்னா அன்றைக்கே க்ளோஸ். எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், ஒரு 0.4லேருந்து 0.75% மேக்ஸிமம். அன்றைக்கி அது 2% போயிடுச்சு, 3% போயிடுச்சுனாலும் கவலைப்படாதீங்க, மார்க்கெட் எங்கேயோ போகாது. நம்ம உடனே அதை துரத்திட்டு போயிட்டு வச்சு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சி வந்ததையும் லாஸ் பண்ணுறாதீங்க. ஸோ ஒரு நாளைக்கு 0.4 to 0.7% மேலே ஏறிச்சுன்னா இன்ட்ராடேக்கு வெல் அண்ட் குட் ப்ராஃபிட்ஸ். 5000க்கு போட்டேன், ப்ராஃபிட் வந்துச்சு, க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தேன்.
புரிஞ்சுச்சா? இப்படி பண்ணீங்கன்னா இன்ட்ராடேல நீங்கள் ஸ்டாக்ஸை சேஃபாக பண்ண முடியும். ஸோ இது ரூல் நம்பர் 1 ஃபார் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் who are new to மார்க்கெட். நம்மளோட ட்ரேட் அச்சீவர்ஸில் வந்து தீபாவளிக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருந்தோம். என்னென்னா நம்மளோட ஃபுல் கோர்ஸ், நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன், ஆப்ஷன் ட்ரேடிங் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் மூணுத்தையும் சேர்த்து எல்லாமே சேர்ந்து 50% ஆஃபரில் வந்து நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து இந்த 31st வேலிடிட்டி முடிய போகுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரைஸ் ஆக்ஷன்லையும், அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன இருக்குன்றது ஏலியட் வேவாக இருக்கட்டும், காட்லி பேட்டர்னாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரேடிங் எல்லாமே கம்பைன் பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இது முடிக்கும் போது நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடராகவோ இல்லை நான் வேலை செஞ்சுட்ருக்கேன், இன்னும் ஒரு அடிஷ்னல் பிஸ்னஸாக நான் ஒரு ட்ரேடிங்கும் பண்ண போகிறேன்றதுக்கு இது ஒரு ஃபுல் பேக்கேஜாகவே இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இது நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, சார் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டு பண்ண முடியுமா, இவ்வளோ பெரிய கோர்ஸ் சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் கற்றுக்க முடியுமான்னா யார் வேணால் கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம என்னென்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோமே தவிர, நிறைய பேர் இப்போ தான் லேப்டாப்பே நான் வாங்கி கற்றுக்கிறேன் சார், என்னால் கற்றுக்க முடியுமான்னு சொல்லிட்டு வந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸு வீட்டில் இருந்து ஆன்லைன் கோர்சஸ் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, சார் நான் இப்போ தான் மார்க்கெட்னா என்னன்னே பார்க்குறோன்ற, அதுக்குள்ளே இவ்வளோ பெருசுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து எண்டிங் வரைக்கும் எங்களோட ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், ட்ரைனர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தருவாங்க. அண்ட் we do have repeat classes as well. இன்கேஸ் சுத்தமாக புரியலனாலும் திருப்பி வந்து புரிகிற வரைக்கும் நீங்கள் கற்றுக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆல்ரைட். ஸோ இதில் இன்கேஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. இன்கேஸ் நேரில் வர முடியாதவங்க நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ நீங்கள் நேரட்டாக வர முடியலன்னா ஆன்லைன்லேயும் என்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கத்தார்லேருந்து, துபாயிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, ஸோ மலேசியாவிலேருந்து, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க. சில பேர்லாம் டேரெக்டாக வந்து கிளாஸை கற்றுக்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. வர முடியாதவங்க டேரெக்டாக நம்ம நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்லையும் என்ரோல் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, ஆஃபர் முடிய போகுது. ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் F&O ஸ்விங் ட்ரேடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது வரைக்கும் நான் எந்த வீடியோஸில் கேட்டதில்லை. என்னன்னா இந்த வீடியோ இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. என்னன்னா நம்மளோட ட்ரேட் அச்சீவர்ஸோட ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. ரீட்டைல் ட்ரேடர் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நான் இவ்வளோ ஒரு ப்ராப்பராக எப்படி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் F&Oலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இதில் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சவங்க யாராவது ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சேஃபாக பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, இதை கடையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை லாஸில் இருக்கீங்கனாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி கொஞ்சம் டைமை வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, காசை வேஸ்ட் பண்ணாமல் வெளியே வந்துடுறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இதை ஷேர் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் காப்பாற்றிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அது என்னோட சின்ன ரிக்வஸ்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் F&Oல போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட்ராடேக்கு எப்படின்னு பார்த்துட்டோம். செகண்ட் விஷயம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும். எனக்கு வந்து இந்த டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். நான் எடுத்தேன்னா என்னால் நான் வந்து ஆஃபீஸ் கோயர், என்கிட்ட ஒரு ரீசனபிள் கேபிட்டல் இருக்குது, என்னால் வந்து ஒரு 3 to 5 lakhs வரைக்கும் நான் வச்சு ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் எனக்கு வந்து இந்த டெய்லி ட்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நான் ட்ரேடு போட்டேன்னா மினிமம் ஒரு 10 days, ஒரு 1 week ஒன்ஸ் பார்க்கலாம், அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ணேன்னா அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை 1 month ஒரு ட்ரேடு 2 ட்ரேட் இவ்வளோ தான் எடுக்க முடியும்னால இதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு ஐடியா இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், we can go for F&O ட்ரேடு. இப்போ நீங்கள் நியூ ட்ரேடராகவே இருக்கீங்கன்னு வச்சுப்போம். லெட்ஸ் சே we are again going for நியூ ட்ரேடர்ஸ். இப்போ நீங்கள் நியூ ட்ரேடர் தான், சரி நார்மலாக என்ன சொல்லுவாங்க, நியூ ட்ரேடரே F&O பக்கமே வர வேணாம் தான் சொல்லுவாங்க. அது உண்மையிலே கரெக்டு தான். புதுசாக இருக்கீங்கன்னா F&Oக்கு வராதிங்க. ஆனால் நான் சொல்லிக் கொடுக்க போகிற இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாதிரி வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஃபண்ட் இருக்கணும். ஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னா மினிமம் 3 to 5 lakhs. நீங்கள் ஒரு 3 to 5 lakhs வந்து ஃபண்டு வச்சுருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுக்கு என்னென்னா யூ லூஸ் டைம் நாட் மணி. இது யாருக்கு யூஸ் ஆகும்னா, முக்கியமாக லட்சம் எப்படி வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு 3 லட்ச ரூபா வச்சுருக்கேன், இல்லை ஒரு 5 lakhs வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்கி போட்டு வச்சுட போகிறேன்னா நீங்கள் ஏன் வெறும் ஸ்டாக்கை வாங்கி வைக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னன்னா அந்த ஸ்டாக் அப்படியே தான் இருக்க போது. 5 லட்ச ரூபாய் ஒர்த் ஆஃப் ஸ்டாக் மட்டும் தான் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். சரி, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்கிட்ட இருக்கிற ஃபண்டை வந்து ஐ ட்ரை டு யூட்டிலைஸ் இட் டு த மேக்ஸ் ஸ்கோர். எவ்வளோ மேக்ஸிமம் அதை யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்போ நான் நார்மலாகவே என்னோட ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என்ன ஃபண்ட் இருக்கோ அந்த ஃபண்டை முதல்ல ஸ்டாக் வாங்கிடுவேன். வாங்கிட்டு அதை அப்படியே பிளெஜில் போட்டு உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, மார்ஜின் கொடுப்பாங்க. மார்ஜினை வச்சு மறுபடியும் F&O ட்ரேட் பண்ணுவேன். அப்போ நான் இந்த சொல்கிற 3 to 5 lakhs நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேங்க, பிளெஜ் பண்ணுறேங்க.
ஏதாவது ஒரு நல்ல ஸ்டாக் லாங் டேர்ம் பை ட்ரெண்டில் தான் இருக்க போது, இல்லை எனக்கு டிவிடெண்ட் yielding ஸ்டாக் வேணும், ஸ்டாக்கில் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நான் இதை வந்து மார்ஜினுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன்னா, மார்ஜின் ஒரு ஸ்டாக் ஸ்டேபிளான ஸ்டாக், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி இருக்குது, இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் ஒன்லி ஃபார் டிவிடெண்ட்ஸ். லாங் டேர்மில் அப்படியே ஸ்டாக்னேட் ஆனாலும் டிவிடெண்ட் ரெகுலராக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்டாக் வந்து பெருசாக ஃப்ளக்சுவேட் இல்லாமல் ப்ராப்பராக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டைமில் உடச்சிட்டு மேலே போகிறது சொல்ல, பட் ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாக் அந்த மாதிரி ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், மார்ஜினில் பிளட்ஜ் பண்ணிடலாம். ஸோ பையிங் ஸ்டாக்ஸ் அண்ட் பிளட்ஜ். இப்போ எப்படின்னா இதில் நீங்கள் எவ்வளோ பிளட்ஜ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 to 5 lakhs இருக்குன்னா, இப்போ லட்சம் 5 lakhsே இருக்குன்னா ஒரு 3.5 lakhsக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாக்ஸை வாங்கி பிளட்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 1 lakh ஆகுது பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேஷாக இருக்கணும், ட்ரேடிங்க்கு தேவைப்படும். ஸோ 3 to 4 lakhs வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, பிளட்ஜ் பண்ணிட்டீங்க. 1 lakh வந்து என்ன பண்ணிக்கோங்க, 1 lakh வந்து கேஷாக வச்சுக்கோங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு யூஆர் கோயிங் டு ட்ரேட். இது எப்படி ட்ரேட் பண்ண போறீங்கன்னா, ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ண போகிறோம். திருப்பி நம்ம புது பேஜுக்கு வந்துடுவோமா. இப்போ லெட்ஸ் நாம் வி ஆர் கோயிங் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்பர் 1 நம்ம என்ன பார்க்குறோன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி 3 to லெட்ஸ் 5 lakhsனே ரவுண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க. 5 lakhsல 4 lakhs வந்து என்ன பண்ணிட்டீங்க, பிளட்ஜு and 1 lakh in கேஷாக வச்சுருக்கீங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கேஷாக மார்ஜினுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. 4 lakhsக்கு மார்ஜின் எடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு ஹேர் கட் போக எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது மார்ஜின் வரும். ஒரு 1 lakh வந்து கேஷ் என்ன பண்ணுறீங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் இதை எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே யூ கோனா டேக் அ ட்ரேட். இதனா ஃபியூச்சர்ஸில் போய் ட்ரேட் பண்ண போகிறீங்க. என்னன்னா ஏதோ ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிலையன்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ ரிலையன்ஸ் வந்து ஒரு லாட் எவ்வளோனா 500 rupees. ஒரு லாட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500. ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1300 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1370 or something, ஐ திங்க் 1300 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். சரி, இப்போ இது ஒரு கான்செப்டாக வச்சுக்கோம். இப்போ 1370 நீங்கள் ஸ்டாக்காக இதை வாங்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணணும்னா, ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 lakhs கிட்ட வரும். ஸோ கிட்டத்தட்ட 6 to 7 லட்ச ரூபா இருந்தால் தான் நீங்கள் 500 குவான்டிட்டி ஒரு லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் வாங்குறது. நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக்காக வாங்கணும்னா கிட்டத்தட்ட 6 to 7 lakhs ஸ்பெண்ட் பண்ணணும். என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. நான் ஃபியூச்சர்ஸில் எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக ப்ளே பண்ணலான்றது தான் இப்போ கான்செப்ட். இப்போ என்ன பண்ணுறீங்க, 500 குவான்டிட்டி ஒரு லாட் ஃபியூச்சரை வாங்கிட்டீங்க. இப்போ வாங்கிட்ட பிறகு யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் மோர் தென் 5%. இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பேஜ் போயிடுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா லட்சே 1350 வச்சுப்போமே. இதில் வந்து ஒரு மேக்ஸ் வந்து 5% ட்ராடவுன். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ அப். மார்க்கெட் வந்து மேலே ஏறுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. லட்சே ஒரு 5 to 10% வரைக்கும் மேக்ஸ் மேலே போகலான்ட்டு. ஆனால் நீ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் மோர் தென் 5%. அப்போ என்ன பண்ணணும்னா 1350னா நம்ம பேசாமல் ஸ்டார்ட்டில் பார்த்துலாமா. இப்போ ரிலையன்ஸ் ஸ்டார்ட் எடுத்துப்போம். 1300 வந்து ரிலையன்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இப்போ இதை வந்து நான் அனலைஸ் பண்ணலை, சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. உடனே இதை பார்த்துட்டு போய் நாளைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க. இது அனாலிசிஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது, ரைட். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 1311 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் சொன்ன மாதிரி பையின்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட் எப்படியும் ஒரு 1400 இல்லை 1450 வரைக்கும் போவோன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இங்கேருந்து மார்க்கெட் எனக்கு மேலே ஏறுன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அப்போ நான் போயிட்டு 7 லட்ச ரூபா கொடுத்து நான் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ஃபியூச்சர்ஸில் வெறும் 1 to 1.5 லட்ச ரூபா இருந்தாலே போதும். நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த 7 லட்சம் ஒர்த் ஆஃப் ஸ்டாக்ஸை நான் வாங்கி வச்சுக்கலாம். ஸ்டாக்கை வாங்கிட்டேன்னா, இப்போ வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணுறோம், 5%. நான் சொன்ன மாதிரி மேக்ஸ் டு மேக்ஸ் இஸ் 5%. வி ஆர் ரெடி டு லூஸ். அப்போ 5% போட்டுக்கோங்க. எவ்வளோ வருது, 5%னா 1240. ஸோ அவர் திங் இஸ் 1240. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1240 வந்து ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா நமக்கு என்ன ஆகிடும், ஃபியூச்சர்ஸில் 500 அடிக்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 70 பாயிண்ட் கிட்ட கீழே வந்துச்சுன்னா எனக்கு லாஸ் என்ன ஆகிடும், 35,000 ரூபா எனக்கு லாஸ் ஆகிடும். கரெக்டாக? அப்போது தேவையில்லாமல் நான் என்ன பண்ணணும், இப்போ 5% கீழே வந்துச்சுன்னா ஐ வில் பி லூசிங் 35,000 மைனஸ் ஆகிடும் லாஸ். ஆனால் எனக்கு இந்த லாஸு வர்றது பிடிக்காது. ஏன்னா நம்ம என்னது சொன்ன மாதிரியே கேஷ் கரெக்டாக வச்சுக்கணும், ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக யூஸ் பண்ணி டைமை லாஸ் பண்ணலாம்,
ஆனால் என்ன பண்ணக்கூடாது, இந்த கேஷை லாஸவே பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த 5% வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to use a protective put. அந்த ப்ரொடெக்டிவ் புட் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி ப்ரொடெக்டிவ் கால்ஸ், ப்ரொடெக்டிவ் புட்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 1240 புட் ஆப்ஷனை வந்து வாங்கி வைக்க போகிறீங்க. இப்போ ஒரு லாட் ஃபியூச்சரை பை பண்ணிட்டீங்க, 1240யோட புட் ஆப்ஷன் என்ன பண்ணுறீங்க, பை பண்ணுறீங்க. இப்போ 1240யோட புட் ஆப்ஷனோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 1240 புட் ஆப்ஷனோட வேல்யூ வந்து அரௌண்ட் ₹4.70. ஸோ கிட்டத்தட்ட வெறும் ₹4.75 கிட்ட என்ன வருது, ₹5 வச்சுக்கோங்களேன், ரவுண்ட் ஆஃப். இப்போ 1240 புட் ஆப்ஷன். இப்போ இங்கன்னு பார்த்தலாமா, இப்போ என்ன பண்ணுறோம், இது வந்து 1240. அப்போ 1240 மார்க்கெட் வரும்போது என்ன ஆகிடும்னா, எனக்கு ₹35,000 லாஸு. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணுறேன், ₹5 கொடுத்து புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிட்டேன். அப்போ எனக்கு மேக்ஸ் என்ன ஆகும்னா, இந்த 35,000 ப்ளஸ் இந்த ₹5 புட் ஆப்ஷன் வந்து எனக்கு லாஸ் ஆகலாம். ஆனால் இதுக்கு கீழே மார்க்கெட் ஒரு வேளை போச்சுன்னா எனக்கு என்ன ஆகிடும், இந்த புட் ஆப்ஷன் வந்து எனக்கு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு கீழே எனக்கு லாஸஸ் ஸ்டில் இட் வில் பி 35,000 தான். அந்த 35,000 ப்ளஸ் இந்த புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் எவ்வளோ அந்த இது இருக்கும். அப்போ என்னன்னா, இந்த லாஸை நான் வந்து கண்டெயின் பண்ணிட்டேன் கரெக்டாக. எனக்கு இதுக்கு மேலே ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ கீழே இறங்கினாலும், அந்த 5% கீழே இறங்கினாலும் எனக்கு மேக்ஸ் லாஸ் அதுக்கு மேலே வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ் லாஸ் அந்த 35,000 தாண்டாது. ஏன்னா நான் ப்ரொடெக்டிவாக என்ன பண்ணிட்டேன், புட் ஆப்ஷனை வாங்கி வச்சிட்டேன். ஒருவேளை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட்டு இதை சினாரியவே கிடையாது, பை பண்ணேன், அங்கேருந்தே மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 5% ஏறிடுச்சுன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டே இருக்க போகிறோம். இல்லை நமக்கு ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா தான் ப்ரொடெக்டிவ் புட் எடுக்கிறோம். இப்போ ₹35,000 என்ன ஆயிடுச்சு, எனக்கு லாஸ். மந்த் எண்டு வந்துடுச்சு, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு, புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணோம். ஃபைனலாக எனக்கு ஒரு 36,000, இந்த ₹5 சேர்த்து 37,500 நெட்டு லாஸ் காட்டும். சரி சார், நான் இப்போ இதை எப்படி ரிகவர் பண்ண போகிறோன்னா, இங்கே தான் இன்னொரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். MTFன்னு சொல்லக்கூடிய மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. இது வந்து நார்மலாக புரோக்கர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ என்னன்னா, நீங்கள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை 500 குவான்டிட்டி வாங்கணும்னா கிட்டத்தட்ட 6 to 7 lakhs யூஸ் பண்ணோம் கரெக்டாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த 35,000 லாஸ் வந்து மந்த் எண்டில் லாஸே ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த 500 குவான்டிட்டி, அதே 500 குவான்டிட்டி ரிலையன்ஸை வந்து ஷேர்ஸை வந்து வாங்க போகிறீங்க. ஐடிசி வச்சுருந்தீங்களா, ஐடிசியை விற்றுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ எப்படியும் ட்ரேடு க்ளோஸ் ஆகிடுச்சு, ஐடிசியை கொடுத்துட்டு இப்போ ரிலையன்ஸ் ஷேரை 500 வாங்கணும். 500 வாங்கணும்னா கிட்டத்தட்ட 6 to 7 lakhs வேணும். நம்மக்கிட்ட இருக்கிறதே வரும், இப்போது மொத்தம் 5 லட்சம் தான் வச்சுருந்தோம். 5 lakhsல ஆல்ரெடி இப்போது 35,000 மைனஸ்னா நமக்கு இப்போது கையில் எவ்வளோ இருக்கும், அரௌண்ட் 4.65 தான் இருக்கும். அப்போ நான் எங்கே பேலன்ஸ் இருக்கேன், 3 லட்சத்துக்கு எங்கே போகிறதுனா, இங்கே தான் MTF யூஸ் பண்ண போகிறோம். மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் போட்டால் போதும், பேலன்ஸ் வந்து புரோக்கர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போடுவாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சு ரிலையன்ஸுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 35% நீங்கள் போட்டால் போதும். அப்போது 7 லட்சம், ஒரு 7 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 7 lakhsனா 7 lakhsல வந்து நீங்கள் ஒரு 35% மீன்ஸ் ஒரு 2.5 lakhs வரைக்கும் நீங்கள் போடணும் ஃப்ரம் அவர் சைடு. பேலன்ஸ் இருக்க 4.5 lakhs யார் போடுவான்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர் போடுவார். இந்த புரோக்கர் போடுற 4.5 lakhsக்கு வருஷத்துக்கு ஒரு 18% வரைக்கும் அவர் இன்ட்ரெஸ்ட் கேட்பார். இப்போ என்ன விஷயம்னா, நம்ம ஆல்ரெடி இது லாங் டேர்மில் பை ட்ரெண்டுன்னு பார்த்துட்டோம். மார்க்கெட் வந்து எனக்கு கீழே இறங்கும் போது எனக்கு லாஸ் ஃபிக்ஸேஷன் ஆயிடுச்சு. நான் சொல்கிறது இந்த எந்த சினாரி வரும்னா, 5% தாண்டி 10% இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி இது ரிகவர் ஆகணும்ல. மறுபடியும் நான் ஃபியூச்சர்ஸில் போய் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு என்ன ஆகும், திருப்பி இறங்க லாஸஸ் தான் அக்யூமுலேட் ஆகிட்டே வருமே தவிர என்னால் ரிகவர் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி வெறும் ஒரு 2.5 lakhs வச்சு MTF யூஸ் பண்ணி அதே ரிலையன்ஸ் ஷேரை 500 குவான்டிட்டி வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம், 1 year வரைக்கும் புரோக்கர் உங்களை ஹோல்டிங் வைப்பார் MTFல. அப்போ மார்க்கெட் மறுபடியும் எனக்கு திருப்பி நான் போட்ட ப்ரைஸோட ஒரு 2% 3% ஏறும்போது க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். இப்போ என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 35,000 நீங்கள் லாஸ் பண்ணது ஒரு 2 மாதம் கூட ஆகட்டுமே, ஒன்றும் தப்பு இல்லையா. 35,000 ப்ளஸ் புரோக்கருக்கு 1.5 ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் வாங்கின அந்த 4.5 லட்சத்துக்கு என்ன கொடுக்கணும், ஆல்மோஸ்ட் 3% கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையா. எனக்கு வந்து மார்க்கெட் ஒரு 3% எக்ஸ்ட்ரா தான் ஏறணும். நான் போட்ட இடத்துலேருந்து 1310ன்னு வச்சுக்கோங்க, 1340 ரிலையன்ஸ் இப்போ 1200லேருந்து எப்போ மார்க்கெட் 1340 வருதோ அன்றைக்கி நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுன்னா என்னோட -35 இங்கே என்ன ஆகிடும், நில் ஆகிட்டு நெட்டு 0 ஆகிட்டு ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றது இன்ட்ரெஸ்ட்டையும் கட்டிட்டு
எனக்கு லாஸஸ் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிடும். அப்போ எனக்கு ஓவராலாக நெட் என்னன்னா 2 மாதம் டைம் லாஸு, ஆனால் என்னோட ஃபண்டு லாஸ் ஆகலை. புரியுதுங்களா? we are ready to lose time rather than money. இப்போது இது எதுக்கு சொல்ல வரேன்னா, புதுசாக நீங்கள் ட்ரேடிங் வரீங்கன்னா நீங்கள் வந்து தயவு செய்து உங்களோட ஹார்ட் அர்ன் மணியை காசை தயவு செய்து லாஸ் பண்ணுறாதீங்க. நீங்கள் இப்போ இது நான் சொல்கிறது வந்து சில பேர் புது ட்ரேடருக்கு எதுக்குடா 2 மாதம் யாராவது உட்காருவாங்களான்லாம் யோசிக்கலாம். நீங்கள் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்கள்ல, ஒரு ப்ரோக்கர் ஹவுஸ்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசி பாருங்கள். ஒரு வேளை நீங்கள் லாஸ் பண்ண ஃபண்டெல்லாம் ஒரு வருஷம் கழிச்சு ரிகவர் பண்ணி உங்களுக்கு கொடுத்தா எவ்வளோ சந்தோஷம்னா அவங்களுக்கு தெரியும் அதோட வேல்யூ. நான் மட்டும் லாஸ் பண்ணது எத்தனை வருஷம் லாஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, அது மட்டும் இன்றைக்கி என் கையில் இருந்துச்சுன்னா நான் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருப்பேன் தெரியுமான்றது ஒரு பேச்சு வரும்ல. அந்த பேச்சு வரக்கூடாதுன்னா நான் சொன்ன இந்த 2 ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். டைம் வேஸ்ட் ஆகலாம். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஏன் 6 மாதம் கூட டைம் வேஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் கஷ்டப்பட்டு போட்ட காசை திருப்பி விட்டுறாதீங்க. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் பி சேஃப் இந்த மார்க்கெட். அப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்னா என்னன்னு தெரியணும், ப்ளஸ் ஃபியூச்சர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஆப்ஷன்ஸை ப்ரொடெக்டிவ் கால்ஸ், ப்ரொடெக்டிவ் புட்ஸ், இது ஒரு பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி தான். இதுலேயே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இப்போ நம்மளோட கோர்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கோர்சஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சொல்லி தருவோம். இப்போ இந்த இது வந்து நீங்கள் ஆப்ஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ளஸ் MTF என்னன்னா, எப்படி என் காசை எனக்கு யூஸ் பண்ண வைக்கலாம், அதே டைமில் எனக்கு லாஸ் வரக்கூடாது. இப்போ நல்ல ஒரு 10 to 5 சினாரியோ எடுத்து பாருங்கள். ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. புது ட்ரேடர், ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது, டெக்னிக்கல் தெரியாது, பெருசாக தெரியல. நீங்கள் வந்து ஒரு 3லேருந்து 4 ட்ரேட் தான் என்ன பண்ணுறீங்க, ப்ராஃபிட் பண்ணீங்க. 6 ட்ரேட் லாஸே பண்ணிங்கன்னா கூட 6 ட்ரேடுக்கு 1 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கோமே. ஆனால் இந்த 3லேருந்து 4 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணிருக்கும். போட்டோடனே மேலே ஏறி இருக்கும். 5% 10% ப்ராஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. இது உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஆனால் இந்த 6 ட்ரேட் லாஸ் ஆனது 6 மாதமும் 1 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டு திருப்பி ரிகவர் ஆகிடும். ஆனால் இது இப்போ ஒருத்தர் கேட்கலாம், சார் அதுக்கு நான் ஸ்டாக்கே வாங்கி போட்டு உட்காந்துட்டு இருப்பேனே, 7 லட்சம் கேஷ் வேணும்ல. காசு இல்லாதவங்களுக்கு சொல்கிறது இது. 2 லட்சம் 3 லட்சம் தான் என்கிட்ட மேக்ஸே இருக்குது. என்னால் அஃபோர்ட் பண்ணுறதே 3 லட்சம். 7 லட்சத்துக்கு ஒர்த் ஆஃப் ஸ்டாக் வாங்கி வைக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஃப்யூச்சரில் தான் ட்ரேட் பண்ணணும்னா இப்போ 2 to 3 lakhs வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிங்கன்னா டைம் கொஞ்ச நாள் வேஸ்ட் ஆகலாம். எப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக போச்சு நாள், ஆனால் உங்களுக்கு கரெக்டான சைடில் போயிடுச்சுன்னா டைமும் வேஸ்ட் ஆகாது, ப்ராஃபிட்டும் ஈஸியாக பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு இதில் ஏதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடிஞ்சதுனாலும், இல்லை சார் நீங்கள் சொன்னதில் இந்த மாதிரி ஆகும், லாஸ் ஆகும்னா கமெண்ட்டில் போடுங்க. டெஃபினட்டாக அதுக்கான பதிலும் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறது நான் டெஃபினட்டாக போடுறேன். நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறதுனால எந்த அளவுக்கு நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இன்னொன்று யோசிச்சு பாருங்க, இதை ரெகுலராக பண்ணிட்டு இருக்கவருக்கு எமோஷன் பிளேயிங்கே இருக்காது. மார்க்கெட்டு ஏறுனையா எனக்கு ப்ராஃபிட், இறங்குனையா கொஞ்சம் டைம் வேஸ்ட், இவ்வளோ தானே. நம்ம இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்கு உள்ளே போயிட்டு திருப்பி ட்ரேட் பண்ணுற, லாஸை ரிகவர் பண்ணுறதுக்கு புது ஸ்ட்ராட்டஜி எதுவுமே தேவையில்லை. சொல்லி கொடுத்ததை மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும். என்னென்னா நீ ஒன்று ட்ரேடிங்கு ஒன்று வந்தால் ப்ராஃபிட் வந்துடுவேன், இல்லை லாஸ் ஆகினியா எனக்கு காசு லாஸ் பண்ண மாட்டேன், டைம் மட்டும் லாஸ். ஒரு 2 மாதம் 3 மாதம் ஓகே ஃப்ரீ ஆஃப் மைண்டு வெயிட் பண்ணுறேன், திருப்பி வரும்போது எடுத்துகிட்டு வெளியே வரேன், திருப்பி ட்ரேடிங்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். கேபிட்டலை செக்யூர் பண்ணுறது தான் முக்கியமான ட்ரேடரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கனாலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரீட்டைல் ட்ரேடர்லேருந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்றது புரிஞ்சுக்கலாம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 year ஃபாலோ பண்ணிவிட்டு என்கிட்டே கேளுங்க, ஒர்க் ஆகணும்னா சொல்லுங்கள். சரி, ஒர்க் ஆகும். நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க நான் சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் வெரி ப்ராஃபிட்டபிள். லாங் டேர்மில் யூ வில் பி இன் ப்ராஃபிட்ஸ் அலோன். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இதெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணோம், அதில் முக்கியமாக தெரிய வேண்டியது டெக்னிக்கல் தெரிஞ்சதுன்னா இந்த 6 இது வந்து உங்கள் சைடுக்கு மாறிடும். புரியுதுங்களா? இதை டெக்னிக்கலாக நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த 6-7 ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக போயிடுச்சுன்னா 3 ட்ரேடுக்கு மட்டும் தான் டைம் வேஸ்ட் ஆகாமே தவிர மிச்சம் 7 ட்ரேடுக்கு ப்ராஃபிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் ட்ரேட் அச்சீவ்ஸில் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ப்ராப்பராக ஒரு டெக்னிக்கலாக எப்படி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் எங்களோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கனாலும் எங்கள் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா வில் கிவ் யூ ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ நமக்கு கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே வந்து சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் கிளாஸஸ் இருக்கும். ஃப்ரைடே வந்து பெங்களூரில் கிளாஸஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் we do have online classes as well. அதுக்கு எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. So I hope this video was very useful and நான் எப்பவுமே இது கேட்க மாட்டேன், ஆனால் இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் கேட்குறேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது
லாஸ் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது புரியட்டும். அட்லீஸ்ட் அவங்க இதுக்கப்புறம் லாஸ் பண்ணாமல் இருக்கட்டும். இல்லை லாஸில் போயிட்டு இருக்குன்னா அது எப்படி ஒரு சேஃப் ஹேண்டில் பண்ணலான்றதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க ரிகவர் ஆகிட்டு வரட்டுமே தவிர கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை தயவு செய்து லாஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜியை பண்ணி பாருங்கள். 1 இயரில் டெஃபினட்டாக இல் பி ப்ராஃபிட்டபிள். நம்மளோட ட்ரேடர் சேவர்ஸ் இவ்வளோ நாள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன கிஃப்ட்னு நினச்சிக்கோங்க. இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி we can become a successful trader in the market. I hope this video was useful and thank you very much for joining. Take care.